Good evening to all. Welcome back to the professor from the dark heaven. இந்த வீடியோ வந்து just a post market analysis. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுச்சு? நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரியலி ரொம்ப இம்ப்ரெசிவ். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா ஸ்பெஷலி ஒன்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் டெஃபினட்டாக நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணீங்களோ, ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, ஆனால் ட்ரேட் முடிச்ச அப்புறம் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்றைக்கா ஒரு தடவை ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு தடவை நீங்கள் போய்ட்டு பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் முடிச்ச அப்புறம் ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 hours கழிச்சு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன், எதனால் தப்பு பண்ணேன், என்ன நடந்தது, நீங்கள் பண்ண தப்பை என்றைக்கா ஒரு தடவை அதை ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ தட் அதை இன்னொரு டைம் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நான் இங்கே எந்த ஒரு டிப்ஸ் ப்ரொவைட் பண்ண வரல. எனக்கு என்னோடய ஸ்பெஷல் லெவல்ஸ் இருக்குது. ஐ ஆம் கிவிங் யூ மை எஃப்ஐ அண்ட் டிஐ லெவல்ஸ். அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ் கன்சல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே, இன்னைக்கு நீங்கள் நான் கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவலில் எந்த சேஞ்சஸும் இல்லை, நான் கொடுத்த லெவல்ஸ் தான் அப்படியே அவங்க முன்னாடி இருக்குது. ரைட். மார்க்கெட்டில் என்ன நடந்தது நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். இந்த லெவல் எந்த லெவல்? 5440 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். நீங்கள் போய் அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். இது நடந்திருக்கா? இப்போ போய் அந்த வீடியோவை அனதர் டைம் செக் பண்ணுங்கள். நீங்கள் நிஜமாக மார்க்கெட்டில் எதாவது அச்சீவ் பண்ணணும், ஓகே, நிஜமாக மார்க்கெட்டில் நீங்கள் எதாவது அச்சீவ் பண்ணணும், நான் வந்து டெஃபினட்டாக மார்க்கெட்டில் கற்றுக்கணும், உங்களுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது ஸ்பார்க் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ண தப்பை நீங்கள் இது வரைக்கும் பார்ப்பீங்க. திரும்ப போய் இந்த வீடியோ ஒரு தடவை பார்ப்பீங்க. அனதர் டைம் அந்த என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த 440 உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்தால் என்ன ப்ரைஸ் வரும் கிளியராக சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த லெவல் எந்த லெவல்? இந்த லெவல் 50,101 வரும். இந்த இடம் பிக் மூவ் வரும் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு சொல்கிறேன். யாரும் இந்த விலை கேட்கல. ஆல்ரெடி மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் இருக்குது. கடந்த சில நாட்களாகவே அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் கிளியர் கட்டாகவும் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கேப் அப் கொடுத்துச்சு. வெல் அண்ட் குட். மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கொடுத்துச்சு. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த லெவலில் ஒரு கேப் அப் கொடுத்துச்சு. கொடுத்த அடுத்த செகண்ட் டே இதே இடத்துல உங்களுக்கு பையிங் வந்துருச்சு. ஓகே, என்ன நடந்தது? இதே இடத்துல ஒரு பையிங் வந்துருச்சு. நல்லா பார்த்தா தெரியும் பாருங்கள், இதே இடத்துல ஒரு பையிங். இந்த கேண்டில் என்னன்னு சொல்லிங்க பாருங்கள். ஃப்ரீயாக சொல்லித்தரேன் சார், பணம் கொடுத்தா கூட கிடைக்காது நிறைய கான்செப்ட். இந்த இடத்துல பையிங் வந்துச்சு, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சு. சிம்பிள். ஓகே, நீங்கள் ட்ரேட் எடுக்கல, அண்டர்ஸ்டுட். ஓகேவா? மார்க்கெட்டில் ஒரு எந்த ஒரு மூமெண்டம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்து பாருங்கள். மார்க்கெட்டில் என்ன பண்ணுச்சு பாருங்கள். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள், மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? மார்க்கெட் இங்கேருந்து போச்சு, என் பாக்ஸுக்கு மேலே 5, 10, 15 சஸ்டெயின் ஆயிடுச்சு. நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அது ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. இந்த மூவ்லேருந்து இந்த மூவ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம். நான் லெவல்ஸோடு சொல்லியிருந்தேன். 895 ஒரு லெவல், 993 லெவல், 130 இது வரைக்கும் தான் நான் கொடுத்தது. இது வரைக்கும் தான் நான் கொடுத்துருந்தது வீடியோவில். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோட வீடியோவை, நேற்று அப்டேட் பண்ண வீடியோவை. 51,130 தான் என் லெவல். நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு பாருங்கள். டியூ டு ஹெவி மொமெண்டம், பெரிய பெரிய கேண்டில்ஸ் வந்த உடனே மார்க்கெட் டக்குன்னு போச்சு. ஃபஸ்ட்டு வந்து 200 ரிஜெக்ஷன் எடுத்தது, 250 ரிஜெக்ஷன் எடுத்தது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துருச்சு. ஹை ஸ்பீடு இருக்கிறனால, மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருந்த காரணத்தினால போயிட்டு ரிஜெக்ஷன் எடுத்து, நீங்கள் பாருங்கள் இந்த கேண்டலோட ஹை என்ன இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், இந்த கேண்டலோட ஹை பாருங்கள். இட் இஸ் ஜஸ்ட் 105. அங்கேயே திரும்ப வந்துச்சு.
திரும்ப என் பாக்ஸ்க்குள்ளேயே திரும்ப சப்போர்ட் எடுத்தது. திரும்ப திரும்ப சொல்றேன். பாக்ஸ்க்குள்ளே சப்போர்ட். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். பாக்ஸுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும். பாக்ஸுக்கு கீழ சஸ்டெயின் ஆகணும். புட் அப்பதான் போகணும். அதுவும் இதோட பிரேக் அவுட்ல தான் புட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம பேச்சு யாரும் கேட்கறதில்ல. அவசரப்பட்டு அவசர கொடுக்குன்னு சொல்லுவாங்க இத. ஏன் அவசரப்படுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க போயிற போகுது மார்க்கெட்டு? இன்னைக்கு இல்லையா? நாளைக்கு வரும். நாளைக்கு இல்ல நாளைக்கு வரும். எங்கேயும் போறதில்ல. நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். ஏன்? இன்னைக்கு என்கிட்ட கேட்குறாங்க, சார் இதுக்கு மேலே போயிட்டு ஏன் சார் இது மார்க்கெட் மேலே போச்சுன்னு. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா சார்? நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த லெவலுக்கு மேலே போனாலே மார்க்கெட்டை சி சைடு நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே போனாலே மார்க்கெட் பை சிஇ கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். ஏன் சார் மேலே போச்சுன்னா இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறது? என்கிட்ட கொஸ்டின் நீங்கள் கேட்குற கொஸ்டின் எப்படி தெரியுமா இருக்கா? ஸ்பீடா மீட்டர் ஏன் சார் ஸ்பீடு காட்டுதுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. சார் அது வேலையாக தான் ஸ்பீடு காட்டுறது வேலை தான். நீங்கள் கேட்குற கொஸ்டின் அப்படி தான் இருக்குது சார். இதுக்கு மேலே போச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு, அதுக்கப்புறம் ஏன் மேலே போச்சுன்னா என்ன அர்த்தம் அது? இது நான் சொல்லியிருக்கேன், கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் நோ ட்ரேடு ஜோன். நோ ட்ரேடு. இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் ஆவீங்கன்னு சொன்னனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன் நோ ட்ரேடு. இது திரும்ப பிரேக் அவுட் கொடுத்து சரி இந்த பிரேக் அவுட்டில் ஹையை வச்சுட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கூட இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் இந்த வேலையை பண்ணீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை எனக்கு புரியல. நான் லெவலை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே போனால் சி தான் போகும்னு சொன்னேன். இதுக்கு மேலே யார் பி யோசிச்சது? யார் யோசிச்சது? நான் சி போகும்னு சொல்லியிருக்கேன். இந்த பி புட்டு சைடு யார் யோசிச்சாங்க? மார்க்கெட் மேலே போகணுமா? ஓகே இது இவ்வளோ போயிடுச்சே புட்டு வந்துடும், இவ்வளோ போயிடுச்சே புட்டு வந்துடும், இவ்வளோ போயிடுச்சே புட்டு வந்துடும். சார் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் பிடிச்சதுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒருத்தருக்காக மார்க்கெட் கீழே வராது. உங்கள் ஒருத்தருக்காக அங்கே பல கோடி பேர் இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ண ரெடியாக இருக்காங்க. உங்கள் ஒருத்தருக்காக மார்க்கெட்லாம் கீழே வராது. புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் நான். கிளியர் கட்டாக மார்க்கெட் ஒரு தடவையும் வந்தது, ஒரு தடவையும் என் லெவலை உடைக்க ட்ரை பண்ணிச்சு, முடியல. ஃபஸ்ட்டு தடவை உடைச்சிருச்சு, திரும்ப வந்துருச்சு, முடியல, திரும்ப போச்சு, திரும்ப உடைக்க ட்ரை பண்ணி இந்த இடத்துல எக்ஸாக்ட் என் லெவல் பாருங்கள் 895 நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி பாருங்கள் எந்த லெவலில் பாருங்கள் எக்ஸாக்டாக 51,130. சார் அக்யூரேசி, ஹைட் ஆஃப் அக்யூரேசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. உலகமே பார்த்து பயந்து ஓடுற சப்ஜெக்ட் பேங்க் நிஃப்டி. ப்ளம்மாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ப்ளம்மாக கொடுத்தும் உங்களால் முடியலன்னா சிம்பிள் திங், உங்கள் சைக்காலஜி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இது லெவல் போனாலே சிஇன்னு சொல்லியாச்சு. வேறு என்ன டவுட் உங்களுக்கு? வேறு என்ன டவுட்டு? வந்துச்சு போச்சு கிளியர் கட். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் புரியல. மார்க்கெட் இவ்வளோ மூமெண்டம் கொடுத்தா ஜஸ்ட் என்ஜாய். இந்த இடத்துல வச்சுட்டு அவ்வளோ சூப்பராக நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கிட்டே போயிருக்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஆயிருப்போது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏழைக்கேற்ற 700 மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே போயிருந்தீங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நான் கிட்டே சொல்லிட்டேன். பாக்ஸை கீழே நீங்கள் எஸ்எல்ல வச்சுட்டு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய மூவ் பாருங்கள், எவ்வளோ பெரிய மூவ்ஸ். சரி இந்த மொமெண்ட் தான் உங்களை கேப்சர் பண்ண முடியல. இது நான் முதலே கொடுத்துட்டேன் சார் 130. உங்கள் ட்ரேட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 10 மணிக்கே 10 AM முடிச்சிருக்கணுமே உங்கள் ட்ரேடு. 10 மணிக்கே உங்கள் ட்ரேடு முடிஞ்சிருக்குமே, ஏன் முடிக்கல? சரி ஓகே 10 மணி முடிக்கல, திரும்ப வந்துச்சு, திரும்ப சப்போர்ட் எடுத்தது. எந்த தைரியத்தில் நீங்கள் புட்டு போனீங்க? புட்டு எப்படி போயிருக்கணும்? மார்க்கெட் இப்படி கீழே உடஞ்சிருக்கணும், திரும்ப இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கும். இந்த லெவலை உடைக்கும் போது தான் நீங்கள் புட்டே போயிருக்கணும். இந்த இடம் ரிஜெக்ட் ஆனால் கூட இல்லை, இந்த இடம் போயிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் புட்டு போயிருக்கணும். நிறைய பேர் இந்த தைரியத்தில் புட்டு வேறு போயிருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணுறீங்க. மார்க்கெட்டில் இங்கே உங்கள் பிரெயின் தேவையில்லை. ஓவரால் டைரக்ஷன் என்னன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் என்னோடய கிளாஸில் சொல்லித்தருவேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வில் பி எ கிளாஸ் டீட்டெயில்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம் சார். எங்கே யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அங்கே போய் கற்றுக்கோங்க சார். தைரியமாக போய் கற்றுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆணைத்தனமாக சொல்கிறேன், எங்கே கற்றுக்கிட்டாலும் திரும்ப நீங்கள் வில் கம் ஹியர். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலுமே உங்களோட கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு
உங்க மென்டர் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லல. இருக்கிறாங்க. பட் அவங்கள நீங்க தேடுறது கஷ்டம் தான் சொல்றேன். திரும்பவும் சொல்றேன். அவங்கள நீங்க தேடுறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு காசு இல்லாம தான் வீடியோ பண்ணுவாங்க அவங்க. முடிஞ்சா தேடுங்க. கிடைச்சா வில்லங்க. ஓகே? நான் எந்த காசும் இல்ல, என் ஃபேஸ் இல்ல, எதுவுமே இல்ல. இருந்தாலும் ஸ்டில் ஐ அம் ஹெல்பிங் யூ அவுட். நெறைய பேர் இன்னைக்கு நீங்க எடுத்திருந்தீங்க. டெஃபினட்டா நான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஜஸ்ட் என்னோட வீடியோல கமெண்ட்ஸ்லாம் பண்ணீங்க. சார் நான் இதுவரைக்கும் 3 நாள்லாம் நான் வந்து ப்ராஃபிட் பார்த்ததே இல்ல. இதுவரைக்கும் நான் 3 நாள் ப்ராஃபிட் பார்த்தது இல்ல. அவங்க 3 நாள் கன்டினியூஸா ப்ராஃபிட்ல இருக்காங்க. அண்ட் உங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நீங்க கமெண்ட் பண்றீங்க. ரொம்ப தேங்க் யூ. அண்ட் தேங்க்ஸ் டூ த நல்ல உள்ளம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரைட்? பிகாஸ் இங்க பாருங்க. கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க பாருங்க. கடந்த 13 வருஷமா இன்ட்ராடே ட்ரேட் செய்து வருகிறேன். இந்த காலங்களில் தொடர்ந்து 3 நாட்கள் லாபம் பார்த்ததே இல்லை. பாருங்க. பார்த்ததே இல்லை. தங்கள் லெவல்ஸ் வச்சு 3 நாட்களா சிறிய முதலீடு பண்ணி பெரிய லாபம் பண்ணிருக்கோம். தேங்க் யூ. நெறைய பேர் நெறைய பேர் கால் சைடு ஃபின் நிஃப்டி எடுத்துருக்காங்க. நெறைய பேர் டுக் ப்ராஃபிட். ஓகே? டுக் ப்ராஃபிட்ஸ். ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ. Just got a call. So, sorry for the disturbance. Once again பாருங்க. ரைட்? இங்க பாருங்க. எவ்வளவு நல்ல நல்ல ஒரு இது இருக்கு பாருங்க. So, took profit. Thanks, professor. Thanks for a prediction. 100% prediction. Level super. Got good profit on put side. சார் நீங்க இந்த மாதிரி பண்ணாதான் நான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியும். கிளியரா சொல்லிட்டேன். இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துல எனக்கு இந்த வீடியோஸ்னால ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. ரீசனபிள் ப்ராஃபிட், டீசன்ட் ப்ராஃபிட். ஸோ எல்லாமே தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் ஹூ ஹவ் போஸ்டட் திஸ் கமெண்ட்ஸ். நீங்க கமெண்ட் போட போட தான் ஐ கெட் மோட்டிவேட்டட். இல்லைன்னா இந்த மாதிரி நான் வந்து போஸ்ட்மார்க் ரிவ்யூ கூட நான் போட மாட்டேன். கிளியரா சொல்லிட்டேன் உங்களுக்கு முதல்ல. ரைட்? கமிங் பேக் டு ஆன்சர்ஸ். ஸோ நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியுது. கிளியரா நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு, பிரேக் அவுட் கொடுத்தது, மார்க்கெட் போயிடுச்சு. ஷார்ட் கவரிங் மூவ். மார்க்கெட் மேல போகுதுன்னா போக விடுங்க சார். நீங்க யார் மார்க்கெட் டிசைட் பண்றதுக்கு இது இங்கதான் போகும் அங்கதான் போகும்ட்டு? போகட்டும், அது பாட்டுக்கு போகட்டும். போயிடுச்சு, ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் அழகா வந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துருச்சு. எவ்வளவு பெரிய தப்பு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுது உங்களுக்கு. பிகாஸ் இந்த லெவலுக்கு மேல போனாலே நான் வந்து சிஇ தான் போகும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ போச்சுன்னு கேட்டீங்கன்னா, போகும்னா போகிறது எவ்வளவு போகும்னு நமக்கு எப்படி தெரியும்? என்ன பதில் சொல்லுங்க. எனக்கு அது புரிய மாட்டேங்குது. அதுக்கு நீங்க ஃபுல்லா கத்துக்கணும். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சைக்காலஜி பில்டப் ஆகும். எது வரைக்கும் போகுது? ஏன் போகுது? ஏன் இவ்வளவு தூரம் போகுது? ஏன் இதுக்கு மேல போகுது? ஏன் இதோட பிரேக் அவுட்ல போகுது? எல்லா விஷயம் அப்பதான் தெரியும். நான் உங்களுக்கு 10 நாள் 1 வாரம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஃபார் நெக்ஸ்ட் வீக் கிளியரா சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் சி சைடு இருக்கும். சொன்னேனா இல்லையா? சி சைடு கிளியரா சொன்னேனா இல்ல? ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கால் கிளியரா சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அதை மானிட்டர் பண்ணீங்கன்னு தெரியல. அதான் ஓட்டி 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 பார்த்தா வேலைக்கு ஆகாது. இப்படியே தான் இருக்கணும். மனுஷனுக்கு ஒரு பொறுமை வேணும்னா அந்த பொறுமை எப்படி வளர்க்கணும்? சின்ன சின்ன விஷயத்துல இருந்து உங்களுக்கு வளர்த்தா மட்டும் தான் உண்டு. ஒரு வீடியோவே நம்ம ஓட்டி ஓட்டி பார்க்குறோம். எப்படி இருக்கும் அதுக்கப்புறம்? தயவு செய்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க முதல்ல. இன்னைக்கு யாராவது லாஸ் எடுத்திருக்கீங்கன்னா தட் இஸ் ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா யுவர் ஓன் சைக்காலஜி. யுவர் ஓன் சைக்காலஜி. ஓகே. மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. நான் கிளியரா சொல்லிட்டேன். இது மேல போனா சிஇஸ் ஆயிருப்போம். அவ்வளவுதான் சிம்பிள். ஒரே சொல்லி முடிச்சிட்டேன். ஏன் போகுது? எதுக்கு போகுது? எப்படி போகுது? எங்க என்ட்ரி? எங்க எக்ஸிட்? இதெல்லாம் நீங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ண தான் முடியும். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நிஃப்டில அதான் இருந்தது. பாருங்க நிஃப்டி என்ன பண்ணுச்சு? கிளியர் கட் கிளியர் கட் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க.
மார்க்கெட்ல என் லெவல்லே பாருங்க. எக்ஸாக்ட்டா பாக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 5, 10, 15, 20, 25 இவ்ளோ நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழ வந்து ரீடெஸ்ட் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆச்சு. போயிட்டே இருந்துச்சு கீழ. இந்த இடம் வந்த உடனே ஒரு பையிங் வரணும்னு பார்த்தேன். பட் நான் என்ன சொல்லியிருந்தேன், கீழ வந்தா ஏதாவது ஒரு இடத்துல எங்க வேணா சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா லெவல் ரொம்ப பெருசா இருக்கு. சொன்னேனா இல்லையா? நீங்க பாருங்க. லெவல் ரொம்ப பெருசா இருக்கு. கிளியரா நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. இவ்ளோ தூரம் லெவல்ஸ் இருக்கு. ஓகே. இவ்ளோ தூரம் லெவல்ஸ் இருக்கு. லெவல்ஸ் இவ்ளோ தூரம் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இங்க வந்தா ஜஸ்ட் திங்க் ஃபார் கால் சைடு அப்படின்னு. எத்தனை பேர் நீங்க இத பண்ணீங்க? சொல்லுங்க பாப்போம். மார்க்கெட் சரி ஓகே. தப்பா எடுத்துட்டீங்களா? மார்க்கெட் அப்ப கூட உங்களுக்கு அவ்ளோ நேரம் சஸ்டெயின் ஆயிருக்கு. அவ்ளோ நேரம் சிஸ்டர் 5, 10, 15, 20, 25, 30 1/2 மணி நேரம் 30 மினிட்ஸ். இதுக்கப்புறம் கூட நீங்க வந்து உங்களோட லாஸ கட் பண்ணலன்னா, யார் தப்பு? ஓகே. திரும்ப வந்துச்சு. இந்த இடம் பாருங்க. இதுக்கு மேல போச்சு. திரும்பவும் சொன்னேன். எக்ஸாக்ட் என் லெவல்லயே சப்போர்ட் எடுத்தது பாருங்க. சார் நான் புதுசா எதுவும் சொல்லல. இருக்கிறத நான் சொல்றேன். என் லெவல் சப்போர்ட் எடுத்தது திரும்ப மார்க்கெட் ஸ்டார்டட் கோயிங் அப். திரும்ப மேல போச்சு. இதுக்கு மேல போற மாரி போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப கீழ வந்துருச்சு. சேம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ட்ரேடோட கான்செப்ட. சும்மா ஏனாதானமா எடுத்து தயவு செஞ்சு நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன். உங்க பிரெயின யூஸே பண்ணாதீங்க. சொன்ன கான்செப்ட்ல மட்டும் தான் போகணும். மார்க்கெட் வொர்க்ஸ் ஆஸ் பர் ரூல்ஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,00,000 பேர் இருக்காங்க சார். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. 1,00,00,000 பேர் இருக்காங்க. 1,00,00,000 பேருக்கும் அவங்கவங்களுக்கு ஏத்தா மாரி பிரெயின் இருக்குமா? ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஃபேக்ட் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? அப்படின்னு போட்டுக்கலாம். இவங்க மேல போகும்னு நினைக்கிறான். இவங்க கீழ வரும்னு நினைக்கலாம். இவங்க இப்படி போகும்னு நினைக்கிறான். இவங்க சைட்வைஸ்ன்னு நினைக்கலாம். ஒருத்தர் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போகுன்றான். ஒருத்தர் மேல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ வரும்ன்றான். இவ்ளோ பேருக்கு ஏத்தா மாரி மார்க்கெட் போகணும்னா, இது மார்க்கெட்டா? இல்ல இது என்ன இது? எனக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. இவரு சொன்ன மாரியும் போகணும், இவரு சொன்ன மாரியும் போகணும், இவரு சொன்ன மாரி போகணும்னா, மார்க்கெட்டா என்ன? அப்ப இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே. அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தெரியாதவங்க தான் இன்ன வரைக்கும் மார்க்கெட்ல லாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் உங்களுக்கு வேணும்னா, நீங்க கோர்ஸ ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல நான் சொல்லல. ஏன்னா இது என்னோட லாஸ்ட் கோர்ஸ். சோ இன்னைக்கு நைட் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே. இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. இல்லையா நோ ப்ராப்ளம். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. உங்கள தப்பே சொல்லல. லெவல்ஸ் வச்சு நான் ட்ரேட் பண்றேன், ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் நீங்க செய்யணும். பிகாஸ் மார்க்கெட் திஸ் இஸ் நாட் a gambling, this is a business. பிசினஸ். நீங்களாம் கேம்பிள் மாதிரி பாக்குறீங்க. ஒரு லாட் 10,000 ரூபாய் போடுறீங்களா? எனக்கு மார்க்கெட் உடனே வந்து 20,000 ரூபாய் கொடுக்கணும். This is called gambling. Take it as a business. ஓகே. நான் பிசினஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லி தரேன். சோ 10,000 ரூபாய் போட்டீங்களா? 10,000 ரூபாய் போட்டீங்களா? இன்னைக்கு ஒரு 2,000 வந்துச்சா? ஓகே. ஹாப்பி. முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னைக்கு 10,000 ரூபாய் போட்டீங்களா? ஒரு 10% அதாவது 1,000 ரூபாய் வந்துச்சா? க்ளோஸ் த ட்ரேட். சந்தோஷம். மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல சார். கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்றேன். கன்சிஸ்டன்சி. எப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. 3ஆம் நாள் இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு 0 ஆயிருவீங்க உங்க அக்கவுண்ட். அதுக்கப்புறம் நீங்க என்னைய குறை சொல்லுவீங்க. சார் நீங்க கொடுத்த லெவலால் தான் ஆயிட்டேன். இதுக்கு நம்ம லெவல் பொறுப்பு இல்ல. உங்களோட சுயமா இருக்கிற உங்களோட மைண்ட் செட் தான் பொறுப்பு. சோ எனிவே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஐ அம் வெரி சாரி உங்களை இந்த மாதிரி ஹார்ஷா பேசினது. பிகாஸ் என்னோட எய்ம் வந்து உங்களுக்கு என் லெவல்ஸை எடுத்த அப்புறமும் நீங்க வந்து யூ ஆர் யூசிங் யுவர் பிரெயின். சொல்லிட்டேன் இதான்ட்டு. ஸோ உங்க தப்பு இல்லை அது. ஐம் வெரி சாரி ஃபார் யூசிங் ஹார்ஷ் வேர்ட்ஸ். பட் என்னோட ஆக்சுவல் இது அப்படி கிடையாது. நீங்க எல்லாம் தப்பு பண்ணாதீங்கன்றதுக்கு தான் நான் ஒரு அக்கறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் போடுற வீடியோ கூட அட்லீஸ்ட் ஒரு 10 பேரா ப்ராஃபிட் எடுப்பீங்க.
அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைபர் இம்பார்ட்டன்ட் இல்ல, வியூஸ் இம்பார்ட்டன்ட் இல்ல. என்னை பத்தி 1000 பேர் தப்பா கூட சொல்லுவாங்க. ஓகே. எனக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. உங்களுக்கு நான் எப்படி இருக்கேன்? என்னோட லெவல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? அத பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறீங்களா இல்லையா? ஜஸ்ட் கமெண்ட் ஆன் தட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. தேங்க் யூ. பை. ஹாப்பி ட்ரேடிங். கொஞ்ச நேரத்துல இன்னும் நம்ம நைட்ல நம்மளோட கோர்ஸ் அண்ட் ஃபாலோடு பை நம்மளோட levels. நாளைக்கு உண்டான லெவல்ஸ் நான் போடுவேன். So till then, bye and thank you from your professor, and see you soon with our tomorrow analysis. Bye bye and happy to.